ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சோலார் ஃபென்சிங் வந்து எப்படிலாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. தென் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சோலார் ஃபென்சிங்கில் யூனிட் வந்து எப்படி நம்ம மாட்ட போகிறோம், எப்படிலாம் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம், எப்படிலாம் பேனலை வந்து நம்ம பேட்டரி கூட கனெக்ஷன் கொடுக்க போகிறோம், தென் பேட்டரி வந்து எப்படி எனர்ஜைசர் கூட கணக்க போகிறோன்ற ஃபுல் யூனிட் செட்டப் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் தோட்டத்துக்குள்ளே ஒரு வீடோ ஒரு செட்டோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த யூனிட் செட்டப்பை வந்து ஈஸியாக நான் வந்து அதில் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இருக்கிறதுலே பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபென்சிங்கு பக்கத்தில் இந்த ஒரு பேனல் ஸ்டாண்டை வச்சு அதில் கொடுக்குறது தான் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வீஸ் பார்க்கணுன்னா ஈஸியாக இருக்கும், தென் ஒரு ஃபால்ட் பார்க்கணுன்னா ஈஸியாக இருக்கும், தென் பவர் எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம அவுட்புட் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூனிட் செட்டப் மாட்டுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேனல் ஸ்டாண்டு தான். தென் இதுதான் இந்த பேனல் போஸ்ட்டு. இந்த பேனல் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு மேலே வந்து 10 அடி இருக்கும், டோட்டல் போஸ்ட் வந்து 12 அடி இருக்கும். ஸோ மண்ணுக்கு கீழே 2 அடி ஊண்டி இருக்கும் நம்ம, அண்ட் அதெல்லாம் மண்ணுக்கு மேலே 10 அடி ஊண்டியாச்சு. இதை வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து நாங்கள் கான்க்ரீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வந்து பேட்டரி பாக்ஸ் தூக்கி வைக்க போகிறோம். ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் நான் சொல்லியிருந்தேன் இதுதான் கன்சோல் பாக்ஸ். இதுதான் கன்சோல் பாக்ஸ். இது வந்து ரொம்பவே ஒரு சேஃப்டியாக இருக்கும். தென் இதுக்குள்ள நீங்கள் பேட்டரி எனர்ஜிஸ் எல்லாம் வச்சு லாக் பண்ணிக்கலாம். யாரும் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, வெளியே வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேனல் எடுத்து நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இது நான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி தான் மோனோ பேனல். இதுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக தேவையில்ல. க்ளவுட்லியாக இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு வெளிச்சம் போட்டாலுமே நல்லாவே சார்ஜ் ஆகும். ஸோ பிளாக் கலராக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ப்ளஸ் மைனஸை வந்து கரெக்டாக வந்து நம்ம மாட்ட போகிறோம் பேனலில். அலுமினியம் வயர் நம்ம வந்து சோலாருக்கு பார்த்தீங்கன்னா அலுமினியம் வயர் தான் யூஸ் பண்ணுவோம். தண்ணி தான் பேனலுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இது வந்து மைனஸில் வந்து உள்ளே வச்சு நம்ம ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூக்கு கீழே லாக் பண்ணிட்டா போதும். ஸ்க்ரூவில் வச்சு நம்ம லாக் பண்ணிட்டா போதும். இதோட ப்ளஸ்ஸை வந்து நம்ம ப்ளஸ்ஸில் வச்சு லாக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு ப்ளஸ் மைனஸ் வந்து இந்த பேனலில் வயர் மாட்டும் போது பார்க்கணும்னா ரொம்பவே ஈஸி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடு கார்னரில் இருக்க வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். தென் இதை மாற்றி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸ் மேலே வச்ச பிறகு நம்ம கன்ஃபியூஸாக இருக்கிறதுக்கு ஒரு டேப் மட்டும் போட்டுக்கலாம். ப்ளஸ்லேயோ இல்லை மைனஸ்லேயோ வச்சு ஒரு டேப் மட்டும் போட்டு விட்டோம்னா நமக்கு ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் நம்ம பேனல் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். பேனல் வந்து நம்ம 100 வாட்ஸ் பேனல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேனலை உள்ளே வச்சு வந்து நம்ம வந்து இதை லாக் பண்ணிடுவோம். டேரக்ஷனில் வேணாலும் நம்ம பேனலில் திருப்பி வச்சுலாம். உள்ள பேனலை வச்சு நம்ம லாக் பண்ணிட்டோம்னா யாரும் வந்து தேர்ட் பர்சன் வந்து இந்த பேனலில் எடுத்துக்கலாம் போக முடியாது. ஸோ எப்படி நம்ம இப்போ பேனலை உள்ளே வச்சு லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பேனலில் வந்து ஆல்ரெடி வயர்லாம் மாட்டி அதில் வந்து பேனல் ஸ்டாண்டில் வந்து பாருங்கள், பேனல் ஸ்டாண்டில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இதை தூக்கி நம்ம மேலே இருக்க ஹைட்டில் வந்து இந்த பேனல் ஸ்டாண்டை வந்து நம்ம மேலே ஹைட்டில் மாட்டணும். ஆனால் இப்படி பிடிச்சிக்கோங்க, இப்படி மட்டும் பிடிச்சிக்கிறீங்களா? நான் மேலே இருக்கிறேன், பிடிச்சிருங்களா? இது மேலே கூட வச்சுருங்க, அப்படியே நல்லா பிடிச்சிக்கோங்க. எவ்வளோ தான் நம்ம ஃபுல் டைட் பண்ணிட்டோம், எவ்வளோ தான் மிதிச்சாலும் இந்த பாக்ஸ் வந்து உள்ளே போகாது. என்ன புரிஞ்சுக்கோங்க.
இவ்வளோ தான் ஆக்சுவலாக மாட்டி முடிச்சாச்சு. இப்போது இது நம்ம எந்த டைரெக்ஷனில் வேணாலும் இப்படி ரொட்டேஷன் பண்ணி வச்சுக்கலாம். எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கன்சோல் பாக்ஸ். இதில் வந்து எனர்ஜைசர் வைக்கிறதுக்கு வந்து மேலே 2 ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். அதை வந்து எனர்ஜைசரில் மாட்டிக்கலாம். தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 ஹோல்ஸ், இங்கே ஒரு 3 ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த லைவு, தென் எர்த்து, இந்த பேனலோட வயர், இது எல்லாத்தையும் நம்ம அடி சைடு கொடுத்து வந்து மேலே இழுத்து வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் எனர்ஜைசர். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர். தென் இதைத்தான் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி ஃபிட் ஆகிடுச்சு. இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸோட வயரு, தென் இது வந்து மைனஸோட வயரு. இதை தான் நம்ம பேட்டரியோட ப்ளஸ்லையும் பேட்டரியோட மைனஸ்லையும் நம்ம மாட்டுவோம். எனர்ஜைசரோட வயரு இதை வந்து நம்ம பேனலோட வயரில் வந்து மிங்கிள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 2 ஒன்றா வந்து நம்ம பேட்டரியில் ஜாயிண்ட் அடித்தாலே போதும். சார்ஜும் ஏறிக்கிறோம். தென் அது இல்லாமல் எனர்ஜைசருக்கும் லைன் போய்க்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோன்னா போஸ்ட் ஊண்டியாச்சு, கன்சோல் பாக்ஸ் மாட்டியாச்சு, அதுக்குள்ளே எனர்ஜைசர் வச்சாச்சு, மேலே பேனல் வச்சு பேனல்லேருந்து நம்ம வயர் எடுத்தாச்சு. தென் ப்ளஸ் மைனஸ்ன்றதை வந்து நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ரெட் கலராக இருக்கும் அந்த லப்பர். அந்த ரெட் கலராக இருந்தால் அது வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் கலராக இருந்தால் மைனஸ். இவ்வளோ தான். பேனல்லேருந்து வர்றது ரெட் கலரில் ப்ளஸ்ஸையும் பிளாக் கலரை வந்து மைனஸ்லேயும் மாட்டினாவே அதுதான் உங்களுக்கு ஈஸியாகவே புரிகிற மாதிரி சொல்லணுன்னா அவ்வளோதான். தென் இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு எனர்ஜைசரை மாட்டணும்னா பேட்ரி தேவையே கிடையாது. ஆக்சுவலாக பேட்டரியே இல்லாமல் எனர்ஜைசர் ஓடும். இப்போ ஆக்சுவலாக நம்ம பேட்டரி கீழே தான் வச்சுருக்கோம். இந்த பேட்டரியை மாட்டலை, மேலே பேனல் மாட்டியாச்சு. பேனல்லேருந்து லைன் எடுத்து எனர்ஜைசருக்கு இப்போ கொடுத்தாச்சு. இப்போ எனர்ஜைசரை போடுறேன் பாருங்கள், பக்காவாகவே ஓடும். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேட்ரி வந்து இன்ஸ்டால் பண்ணவே கிடையாது. வெறும் பேனலில் இருந்து மட்டும்தான் லைன் ஓடிட்டுருக்கு. ஸோ பேனல் இப்போயே பார்த்தீங்கன்னா 10 kV கரண்ட் வந்துட்டுருக்கு. பேட்டரியில் லைட் கிடையவே கிடையாது. இப்போ வந்து நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மோடை தான் போட்டிருக்கு, வெயில் அடிக்கலாம் கிடையவே கிடையாது. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா சூப்பராக எனர்ஜைசர் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. நம்ம இன்னும் அவுட்புட் வந்து கொடுக்கல, வெறும் எம்டி எனர்ஜைசர் தான் இருக்குது. நம்ம பேட்ரி இன்னும் மாட்டெல்லாம் கிடையாது. பாருங்கள், நீங்களே பாருங்கள், பேட்ரி நம்ம மாட்ட கிடையாது. மேலே நம்ம பேனல் வச்சுருக்கோம். தென் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கன்சோல் பாக்ஸில் நம்ம பேட்ரி மாட்டலை, வயர் காலியாக தான் இருக்குது பாருங்கள். தென் அது இல்லாமல் பேட்ரி தனியாக தான் இருக்குது. எனர்ஜைசர் வந்து ரொம்பவே பக்காவே ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம பெண்டிங்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி தான். இப்போ வந்து பேட்ரி நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிக்குவோம், என்னெல்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இது வந்து ஒரு 100 AH லூமினஸ் பேட்ரி. இதில் எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு வாரண்டி கார்டு இருக்குது. இது 5+2 இயர்ஸ் நமக்கு வந்து வாரண்டி கிளைம் ஆகும். அந்த வாரண்டி கார்டு உள்ளே இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே மாட்டுற நிப்பிள்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். நிப்பிள்ஸ் வித் போல்டு நட், இதுதான் நிப்பிள்ஸு. 6 நிப்பிள்ஸ் இருக்கும். தென் அது இல்லாமல் போல்டு நட் இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள பேட்ரி அன்பாக்சிங் இப்போ தான் நம்ம பண்ணுறோம் பாருங்கள். அடுத்து ஒன்று சொல்லணும்னா, ஒரு எனர்ஜைசரை ரன் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய 100 AH பேட்டரி தான் போடணுமானா கிடையவே கிடையாது. சாதாரண 12 வோல்ட்டு பைக் பேட்டரி போட்டாலுமே சோலார் ஓடும். எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் சைடு, அதனால கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே டல்லாக தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் பேக்கப் அதிகமாக வேணும்னு சொல்லி தான் நாங்கள் 100 AH பேட்டரி யூஸ் பண்ணுறோம். இது 2 or 3 days நமக்கு வெயில் இல்லாட்டியுமே கூட நமக்கு பேக்கப் நல்லாவே தாங்கும். அதனால தான் நம்ம 100 AH பேட்டரி யூஸ் பண்ணுறோம். இது ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஆக்சுவலாக பேட்டரியிலேருந்து வரும்போது இதோட மூடி தான் கவர் ஆகிருக்கும். இந்த நிப்பிள் வந்து அவங்க மாட்டியிருக்க மாட்டாங்க, ஏன்னா டேமேஜ் ஆயிரும். அது கண்ணாடி கிளாஸு. ஸோ அதனால் நிப்பிள் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் வாட்டர் வித் ஆசிட் வந்து கம்பெனியில் வந்ததுனால ஃபுல்லாகவே இருக்கும். நேற்று சொன்ன மாதிரி ரெட் கலர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ ரெட் கலர் வந்து மேலே இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம எந்த விதமான டெக்ஸ்டைல் வாட்டரோ ஆசிட்டோ இதுக்கு ஊற்ற தேவை கிடையாது.
ஆக்சுவலாக நம்ம ஹெட்டெல்லாம் மாற்றி முடிச்சாச்சு. தென் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பக்காவாக இருக்குது. டெக்ஸ்டைல் வாட்டர் வந்து பக்காவாக இருக்குது எல்லாத்துலேயுமே. இதில் கவனிக்கிற இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 போல்ட் நட் கொடுத்துருப்பாங்க பேட்டரியில். அந்த 2 போல்ட் நட்டையுமே ரொம்பவே டைட்டாகவே இதில் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா லூஸ் கனெக்ஷன் ஆயிரும், தென் ஷார்ட் ஆகும். அதனால நம்ம ஃபுல் டைட்டாக வச்சு இந்த பேட்டரியை வந்து நம்ம லாக் பண்ணிக்கணும் இந்த போல்ட் நட்டை பேட்டரியில் வச்சு. ஓகே, இது ஏன் டைட் பண்ணுறோன்னா எந்த லூஸ் கனெக்ஷன் ஆகக்கூடாது, அதுக்காண்டி தான் நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். தென் இதில் ஒரு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஹெட்லேயுமே ஒரு ஒயிட் கலராக ஒரு ஜெல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து எதுவுமே கிடையாது, நம்ம நார்மலாக பனிக்காலத்தில் யூஸ் பண்ணுற வாஸ்லின் தான். இதை வந்து நம்ம ஹெட்டில் வந்து கரெக்டாக டச்சப் பண்ணிக்கணும். இது ஆக்சுவலாக தேவை கிடையாது நம்ம இதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இந்த உப்பு தண்ணி, நார்மல் தண்ணிலாம் ஊற்றிடுவாங்க. அப்படி ஊற்றுறதுனால பேட்டரி வந்து உப்பு படிஞ்சிடும். ஸோ எல்லாருமே பேட்டரிக்கு டெக்ஸ்டைல் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஆசிட் தயவு செய்து மறுபடியும் யூஸ் பண்ணாதீங்க. கம்பெனிலே ஆசிட் ஊற்றிருப்பாங்க, நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. இது மினரல் தாது உப்புக்கெல்லாம் எடுத்த டெக்ஸ்டைல் வாட்டர் மட்டும்தான் ஊற்றணும். தென் பேட்டரியோட செட்டப்லாம் முடிஞ்சு இதை தூக்கி உள்ளே வச்சிடலாம். ஓகேவா? ஓகே. பரவாயில்ல ஓகே, நம்ம பக்காவாக பேட்டரி ஏற்றியாச்சு. இதுதான் ஃபுல் செட்டப். இதுக்கப்புறம் நம்ம உள்ளே எதுவும் வைக்க மாட்டோம். ஆல்ரெடி நம்ம கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்க பேனல்லேருந்து வர்ற அண்ட் எனர்ஜைசர்லேருந்து வர்றதா ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நம்ம பேட்டரியில் லாக் பண்ணிக்கலாம். நம்ம பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா யூனிட்டை எப்படிலாம் மாற்றணும், தென் எப்படிலாம் கனெக்ஷன் கொடுக்கணும்னு நம்ம பார்த்தோம். பார்ட் 2ல வந்து சோலார் ஃபென்சிங் எப்படிலாம் ஓடுது, அவுட்புட் எவ்வளோ கரண்ட் வருது அப்படின்றத நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம்.